ஸ்ரீ ஆக்னேய புராணந்தரகரமான துலா காவிரி மகாத்மியம் மூன்றாவது அத்தியாயம். சந்திரகாந்தை வித்யாவதி என்பவர்களின் உபாக்கியானம். மேலும் ஹரிச்சந்திர மகாராஜனே, நீ எவ்விதத்திலும் முயற்சி செய்து துலா காவேரி ஸ்நானம் செய்ய வேண்டும். இந்த காவேரியின் மகிமையை உனக்கு இன்னும் சொல்லுகிறேன் கேளும். அதாவது மாத்ருஹத்தி, பித்ருஹத்தி, பிராமணஹத்தி, கோஹத்தி, கர்ப்பஹத்தி, ஸ்திரீஹத்தி, சிசுஹத்தி முதலியவைகளை செய்தவர்களும் ஒரு பத்னியுடன் புணர்ந்தவர்களும் வேதாத்தியன சூன்யராக இருப்பவரும் மது அருந்துபவரும் ஆகிய இவர்கள் எல்லோரும் காவேரி நதியில் ஒரு தடவை ஸ்நானம் செய்தால் உடனே அவர்கள் செய்த பாபங்களிலிருந்து விமோச்சனம் அடைந்து பிரம்மலோகம் அடைந்து அங்கிருப்பவர்களால் சதா கொண்டாடப்படுவார்கள். காவிரி நதிக்கு போய் ஸ்நானம் செய்ய சக்தி அற்றவர்களாய் இருப்பவர்கள் அம்மகாநதியின் தீர்த்தத்தை கொண்டு வர செய்து ஸ்நானம் செய்யலாம். குளிர்ந்த நீர் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் வெந்நீராக செய்து ஸ்நானம் செய்யலாம். அதற்கும் சக்தி இல்லையேல் காவேரி மகாத்மியமாகிய இப்புராணத்தை வாசிக்கின்றவருக்கு தன் சக்திக்கு படி தனங்கள் ஈந்து பூஜிக்கலாம். இதுவும் செய்ய முடியாதவர்களாக இருந்தால் பிறரை கொடுக்கும்படி சொல்லி வாக்கு சகாயம் செய்யலாம். தவிர ஸ்திரீகள், பாலர்கள், தீர ஜாதியில் பிறந்தவர்கள் ஆகிய இவர்கள் எல்லோரும் காவேரியில் காலையில் எழுந்திருந்து யாதொரு மந்திரமும் இன்றி மௌனமாய் காவேரி ஸ்நானம் செய்ய வேணும். இவனொருவன் காவேரியில் ஸ்நானம் செய்து அக்ஷதைகளாலும் வில்லாலும் தேவ ரிஷி பித்ருக்களுக்காக தர்ப்பணம் செய்கின்றானோ அவனுடைய பித்ருக்களும் தேவர்களும் ரிஷிகளும் யக்ஷ, கிண்ணர, கிம்புருட, கந்தர்வர்களும் மிகவும் திருப்தி அடைகின்றார்கள். அந்த துலா மாதத்தில் செய்ய வேண்டிய சிறந்த தானங்களையும் தானம் கொடுக்கும் விதங்களையும் சொல்லுகிறேன் கேளும். ஒருவன் துலா காவிரி ஸ்நானம் செய்தவுடன் நல்லாடை உடுத்தி நெற்றியில் தன் அனுஷ்டானத்தின்படியே திருமண் காப்பு, விபூதி தாரணம், சந்தனம் போன்றவற்றை அணிந்து கொண்டு தனது நித்திய கர்ம அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு ஏக மனதாய் தன் சக்திக்கு தகுந்தவாறு சிறந்த பிராமணர்களுக்கு அடியில் விவரிக்கப்படும் தானங்களை செய்வதுமன்றி பித்ருகர்ம அனுஷ்டானங்களையும் அனுசரித்து அந்த காலத்தில் விருத்தியான பதார்த்தங்களை கொண்டு பிராமணர்களுக்கு சிரார்த்தம் செய்பவன் இவ்வுலக சுகங்களை எல்லாம் அனுபவித்து இறுதியில் பிரம்மலோகத்தை அடைந்து பூஜிக்க தகுந்தவனாய் இருப்பான். விஷ்ணு ஆலயங்களிலோ சிவ ஆலயங்களிலோ நெய்யையாவது எண்ணெயாவது வார்த்து தீபமேற்றி வைப்பவன் சூரியலோகத்தை அடைந்து அங்குள்ள போகங்களை வெறுக்க அனுபவித்து இறுதியில் இவ்வுலகில் சுத்த ஞானியாய் பிறப்பான். எவனொருவன் அநேக தனதானிய சம்பத்துக்கள் அடைந்து தான தர்மம் செய்வதில் சோம்பல் கொள்ளுகின்றானோ அவன் பிரம்மராட்சசனாய் பிறப்பான். துலா மாதத்தில் எவனொருவன் மிகவும் தரித்திரனான ஓர் அந்தணனுக்கு வஸ்திரதானம் செய்கின்றானோ அவன் அதிக பாக்கியசாலியாயும் பூரண ஆயுஷம் உடையவனாயும் இருந்து பின் சந்திரலோகத்தை அடைகின்றான். எவனொருவன் பிராமணனுக்கோ அல்லது ஏழை குடும்பஸ்தனுக்கோ பூமி தானமோ வீடு தானமோ செய்கின்றவன் அவன் இவ்வுலக போகங்களை நன்றாக அனுபவித்து இறுதியில் பிரம்மலோகம் அடைந்து பற்பல சுகானுபாவங்களை அனுபவித்து பின் பூமியில் சாம்ராட்டாய் பிறப்பான். தன தானியங்களை தானம் கொடுப்பவன் குபேரனுக்கு தோழனாய் பிறப்பான். வேதம் அறிந்தவனுக்கு தேன் தானம் செய்கின்ற ஒருவன் அவன் மலடாய் இருப்பானும் ஜன்மந்தோறும் சிறந்த புத்திரனாகவும் பூபதியாகவும் பிறப்பான். எவனொருவன் ஏழையான வேளாண்மை தொழில் செய்பவனுக்கு எருதுகளை தானம் செய்கின்றானோ அவன் கோலோகத்தில் நல்ல சுகானுபாவங்களை பெறுவான். இவனொருவன் கன்றோடு கூடிய பசுவை தானம் செய்கின்றானோ
அவன் சுகசாலியாய் பித்ருலோகம் அடைவான். எருது தானம் செய்பவன் அவனுக்கும் அவன் வம்சத்தாருக்கும் மரண பயம் என்பதே அணுகாது. தவிர அவன் சந்ததியாரும் குறைவற்ற ஆயுளையும் பெறுவார்கள். எவன் விதை தானம் செய்கின்றானோ அவன் பற்பல புத்திரர்களை பெற்று நீண்ட ஆயுளையும் பெற்று மறுஜன்மத்தில் புனிதமான பெண்களுடன் கூடி பின்னர் ஓர் கிராமத்திற்கு அதிபதியாய் பிறப்பான். எவன் தரித்திரனான ஒருவன் பிராமணனுக்கு அரிசி தானம் செய்கின்றானோ அவன் வீட்டில் கலிபுருஷன் அணுகான். எவனொருவன் வாழைப்பழம் தானம் செய்கின்றானோ அவன் ரம்பையோடு சுகித்திருப்பான். யாவனொருவன் தேங்காயுடன் தாம்பூலம் தானம் செய்கின்றானோ அவன் ரம்பை முதலிய அப்சரசர்களுடன் சொர்க்கத்தில் விளையாடி கொண்டிருப்பான். கஸ்தூரி, கற்பூரம், சந்தனம் முதலான வாசனை திரவியங்களை தானம் செய்கின்றவன் சொர்க்கலோகத்தில் தேவஸ்திரீகளுடன் சுகித்திருந்து மறுபடியும் பூமியில் சார்வபௌமனாய் பிறப்பான். பசும்பால், நெய், தயிர் இவைகளை தானம் செய்பவன் பசு புத்திர அபிவிருத்தியுடன் கூடியவனாய் ஒரு ஆயுளை அடைவான். நெல்லிக்காய், மா முதலிய பதார்த்தங்களை தானம் செய்கின்றவன் தத்வஞானம் நிலை பெற்ற செய்து பாகவத உத்தமனாய் பிறப்பான். எவனொருவன் பித்திருக்களுக்காக எள்ளை தானம் செய்கின்றானோ அவன் பித்திருக்களுக்கு கயாசிரார்த்தம் செய்த பலனை பெறுவான். ஏழையாயும் குடும்பஸ்தனாகவும் குளிரால் வருந்துகின்றவனமான ஒருவனுக்கு படுக்கை, தலையணை, கம்பளம், துப்பட்டி, போர்வை போன்ற தானங்களை செய்கின்றவன் தேவ ஸ்திரீகளின் அனுகிரகத்தை பெற்றிருப்பான். தவிர வாயுரோகம் முதலினின்றும் விடுபடுவான். குடை தானம் செய்பவன் உத்தம மங்கையர்களுடன் ஒப்பரிகையில் சந்தோஷமாயிருப்பான். இவனொருவன் அரங்கநாதர் சன்னதியில் அர்ச்சனைக்காக மல்லிகை, தாளம்பூ, பாடலம் இன்னும் அந்நதியில் கரையில் பூத்திருக்கும் சுகந்த புஷ்பங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றானோ அவன் அநேக சுகபோகங்களை அனுபவித்து கடைசியில் பிரம்மலோகம் அடைந்து அங்கு வெகுநாள் வாசம் செய்து மீண்டும் விஷ்ணபக்தனாகவும் செல்வந்தனாகவும் சிறந்த புத்திரன் உடையவனாகவும் பூலோகத்தில் வந்து ஜனிப்பான். எவனொருவன் உத்தம பிராமணனுக்கு 2 யஜ்ஞோபவீதம் தானம் செய்கின்றானோ அவன் 10 ஜென்மம் வரையிலும் மகா வேதவித்தானான பிராமணோத்தமாகவே பிறப்பான். ஓர் பிரம்மச்சாரிக்கு மௌஜி தானம் செய்கின்றவன் ரோகமற்றவனாயும் சகல கலைகளை உணர்ந்தவனாயும் இருப்பான். யாவனொருவன் பூணூலுக்காக பருத்தி தானம் செய்கின்றானோ அவன் குஷ்டரோகத்தினின்றும் விடுபட்டு நல்ல பிராமண ஜென்மம் பெறுவான். எவனொருவன் ஒரு விஷ்ணுபக்தனுக்கு திருத்துழாய் தானம் செய்கின்றானோ அவன் அடைவதற்குரிய சகல லோகங்களையும் அடைந்து பின்பு பூலோகத்தில் சார்வபௌமனாக வந்து பிறப்பான். சமித்து தானம் செய்கின்றவன் அக்னிஹோத்திரம் செய்பவனாக பிறப்பான். எவனொருவன் துலா மாதத்தில் காவிரி தீர்த்தத்தில் தீர்த்தமாடி அறுசுவைகளுடன் கூடிய அன்னதானத்தை செய்கின்றானோ அவன் சாட்சாத் தேவனாக மாறுவான். பயறு, உளுந்து, தேன், எண்ணெய், மிளகாய், வெல்லம், கடலை, சர்க்கரை, நெய் முதலிய பதார்த்தங்களையும் தன் சக்திக்கு இயன்ற மட்டும் தானம் கொடுக்கின்றவன் சொர்க்கம் முதலிய மேலுலகங்களை அடைவான். இவனொருவன் துலா மாதத்தில் திருவரங்க மாநகரில் காவேரி ஸ்நானம் செய்கின்றானோ அவன் அடையும் பலத்தை சொல்ல ஸ்ரீ ஹரியே தக்கவராவார். ராஜன், ஓர் துர் நடத்தையுள்ள பிராமண ஸ்திரீயானவள் காவேரியில் ஸ்நானம் செய்து சொர்க்கமடைந்து பின்பு விஷ்ணுபக்தியாய் பிறந்து பூலோகத்தில் சில காலம் வாசம் செய்து பின்பு விஷ்ணுலோகத்தை அடைந்தால் தவிர 3.5 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் கடவுளின் கட்டளையால் துலா மாதத்தில் கங்கையை முன்னிட்டு கொண்டு காவேரியில் வந்து சேருகின்றான். எவனொருவன் ஓர் சித்தியை பெறுவதற்கு 100 வருடம் நியமத்துடன் இருந்து சித்தியை பெற்றாலும்
துலா மாதத்தில் காவேரியில் ஒரு தடவை ஸ்நானம் செய்தால் அந்த சித்தி உடனே கிடைக்கும். ராஜன், ஒரு காலத்தில் கங்கையானவள் பிரம்மனை அடைந்து, சுவாமி, என்னுடைய தீர்த்தத்தில் அநேக பாவிகள் ஸ்நானம் செய்து அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் என்னை வந்தடைகின்றன. அதனால் நாங்களோ மகா பாவியானேன். இப்பாவங்களை எல்லாம் எங்கனம் நிவர்த்தி செய்து கொள்வது என்று வணங்கி வேண்டிக் கொள்ள, அது கேட்ட பிரம்மதேவரானவர் மனம் கனிந்து, கங்கையே, நீ துலா மாதத்தில் அரங்கநாதனுடைய சன்னதியில் காவேரியில் ஒரு தடவை ஸ்நானம் செய்வாயேயானால் உன் பாவங்கள் தொலைந்து நீயும் பரிசுத்தையாவாய் என்று நியமித்து அருளினார். அதே போன்று கங்கையும் ஒவ்வொரு வருடமும் துலா மாதத்தில் காவேரியில் ஸ்ரீ ரங்கநாதனுடைய சன்னதியில் பிரதிதினமும் ஸ்நானம் செய்து வருகின்றார். காவேரியில் யாதொரு நியமமுமின்றி கேவலம் உலக்கை போல விழுந்து ஸ்நானம் செய்கின்றவனை தன் 7 தலைமுறை பாவங்களை போக்குகின்றான் என்றால், பக்தி சிரத்தையுடனும் நியமத்துடனும் துலா காவிரி ஸ்நானம் செய்பவன் கோடி குலங்களின் பாவங்களை போக்குகின்றான் என்பதற்கும் சந்தேகம் என்ன என்று இங்கனம் சொன்ன அகஸ்திய முனிவரை பார்த்து ஹரிச்சந்திரராஜன் மேலும் கேட்கின்றான். ஓ சுவாமி, முனி சிரேஷ்டரே, சிறிது நேரத்திற்கு முன்பு ஓர் துஷ்ட பிராமண ஸ்திரீயானவள் காவேரி ஸ்நானம் செய்து சொர்க்கமடைந்தாள் என்று தாங்கள் உரைத்தீர்களே, அந்த ஸ்திரீ யார்? அவள் கணவன் யார்? மகா துர்நடத்தையுள்ளவளும் பாவியானமான அவள் எவ்வாறு நல்லுலகம் எய்தினாள்? இதனை அடியேனுக்கு விரிவாய் எடுத்து சொல்ல வேண்டும். உலகங்களை அனுகிரகிக்கின்றவரும் காரணமின்றி எங்களை போன்றவர்களிடமும் இரக்கமுடையவருமான உங்களையொத்த முனி சிரேஷ்டர்களே, எங்களை போன்ற மாணவர்களுக்கு அதி ரகசியங்களை உபதேசிப்பர். ஆகையால் அடியவனான என்னிடம் தயை கூர்ந்து கூறி அருள வேண்டும். தங்கள் பாத கமலங்களுக்கு அநேக வந்தனம் செய்கின்றேன் என்று வேண்டிக் கொள்ளவே அகசியரும் சந்தோஷத்துடன் சொல்லத் தொடங்கினார். கேளும் ஹரிச்சந்திர மகாராஜனை, ரிஷப மலைக்கு சமீபத்தில் விருதமாலா என்னும் நதி தீரத்தில் மதுரை என்றொரு அழகிய நகரம் உண்டு. அந்நகர் பல தேர், யானை, குதிரை, காலாட்படை என்னும் 4 சேனைகளாலும் சூழப்பட்டு ஆழ்ந்த அகழிகளாலும் உயர்ந்த மதில்களாலும் மாட மாளிகை கூட கோபுரங்களாலும் பிரகாசித்தும் பிராமண, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர என்ற 4 வர்ணத்தாராலும் நிறைந்திடமாய் இருக்கின்றது. அப்பட்டணத்தில் 4 வேதமும் 6 சாஸ்திரமும் 64 கலை ஞானங்களையும் தெளிவாக கற்றவராயும் அமைதியானவரும் சர்வகுணசீலரும் இருமையிலிருந்தும் அப்பாற்பட்டவராயும் மகாவிஷ்ணுவின் பக்தராயும் வந்த விருந்தினர்களுக்கெல்லாம் பூஜிப்பவராயும் எதிரியற்றவராயும் இருந்து வேதராசி என்ற பெயர் பெற்ற ஓர் அந்தன சிரேஷ்டர் இருந்தார். அவருக்கு மிக அழகான இளமையானவளாயும் பதிவிரதையாயும் சந்திரகாந்தி என்ற ஓர் தர்மபத்னி இருந்தால், அவள் தனது கணவனை சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாகவே பாவித்து அவருக்கு கைகால் பிடித்தல் முதலிய பணிவிடைகளை செய்து கொண்டு வந்தாள். அப்படி இருக்கும் காலத்தில் இவருடைய வீட்டிற்கு அடுத்த வீட்டில் ஓர் பார்ப்பினி குடியிருந்தால், அவளோ தன் புருஷனை கொன்றவளும் விகார ரூபம் உடையவளும் அநேக பெண்களின் கற்பை களைத்தவளும் விபச்சாரிமானமான வித்யாவதி என்னும் அந்த பார்ப்பினி குடில விருத்தியும் சபல புத்தியும் கெட்ட எண்ணமும் கொண்டு இந்த சந்திரகாந்தையினது கற்பு நிலைமையை கெடுக்க நினைத்து ஓர் நாள் அவள் வீட்டிற்கு சென்று அவளை நோக்கி சில வசனங்களை சொல்லுகின்றாள். ஓ என் கண்ணுக்கு கண்ணாகிய சந்திரகாந்தியே, நான் உனக்கு ஓர் உகந்தரை சொல்லுகிறேன். அதாவது, உன் ரகசிய விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் என்னிடம் கூறுவாய். தவிர உன் கணவன் வயதானவனாக இருந்ததால் உனக்கு வசமாய் இருக்கின்றானா? நீயோ அதிக அழகானவளாயும் இளமையாயும் இருக்கின்றாய். உனக்கு எந்த புருடன் பேரிலாவது இஷ்டமிருந்தால் உடனே எனக்கு ரகசியமாய் தெரிவி.
நான் உனது இஷ்டத்தை பூர்த்தி செய்து வைக்கிறேன். ஸ்திரீகளுக்கு இளமை எப்பொழுதும் நிலை அல்ல. ஆகையால் நமக்கு இளமை பருவம் இருக்கின்ற வரையில் நாம் ஒருவருக்கும் கட்டுப்படாமல் இஷ்டப்படி சம்போக சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும். ஆகையால் உனக்கு இஷ்டமிருந்தால் சொல், நான் அதற்கு வேண்டிய வழிகளை செய்கின்றேன் என்றால். இக்கொடிய சொற்கள் காதில் பட்டவுடனே சந்திரகாந்தியானவள் கோபமும் வெட்கமும் உற்றவளாய் அந்த வித்யாவதியை நோக்கி, என்னடி துஷ்டை, நீ என்னிடம் கூசாமல் தகாத வார்த்தைகளை சொல்லுகின்றாய். உனக்கு தகுந்த பதில் சொல்லாமல் இருப்பேனேயாகில் என்னையும் எல்லோரும் துஷ்டை என்று சொல்லும்படி அபாண்டமான விபச்சார பட்டத்தை நீ எனக்கு கட்டிவிடுவாய். அதற்காக பயந்து உனக்கு மறுமொழி சொல்லுகிறேன் கேள். எப்பொழுதும் ஸ்திரீகள் மாதவிடாயான 5ஆம் நாள் தொடங்கி 16 நாள் வரையில் புருஷனோடு சம்போகிக்க ஏற்ற காலம். இதன் மத்தியில் புணரக்கூடாத தினங்களை தள்ளி சுத்தமான தினங்களில்தான் நாயகருடன் சேர வேண்டும். இப்படிப்பட்ட இல்லற தர்மத்தினால் அந்த தம்பதிகள் நற்பதவியை அடைகின்றார்கள். அவ்வாறே சகல கலைகளையும் அறிந்த எனது பிராணநாதர் புணரக்கூடாத தினங்களை தள்ளி சுத்தமான தினங்களில் என்னுடன் கூடுகிறார். இங்கனம் சுத்தமான தினங்களில் சேர்ந்து உற்பத்தியான புத்திரன் நீண்ட ஆயுளை கொண்டவனாயும் வித்வானாயும் பாக்கியசாலியாயும் இருப்பான். அப்படியின்றி புணரக்கூடாத தினங்களில் சேர்ந்து உற்பத்தியான புத்திரன் கேவலம் பாபியாயும் அற்ப ஆயுளையும் உடையவனாயும் தாய் தந்தையருக்கு அதிக துக்கத்தை விளைவிப்பவனாயும் இருப்பான் என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன். புணரக்கூடாத தினங்கள் எவையெனில் சஷ்டி, அஷ்டமி, ஏகாதசி, துவாதசி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, சிரார்த்த தினம், ஜென்ம நட்சத்திர தினம், திருவோண நட்சத்திர தினம், விரத தினம், அந்தி சாந்தி காலங்கள் இவைகளே. இக்காலங்களில் ஸ்ரீ சம்போகம், சவரம், எண்ணெய் ஸ்நானம், பல் தேய்த்து கொள்ளல் ஆகிய 4 செயல்களையும் புரியலாகாது. அப்படி தவறி நடப்பவள் சதுர்வேதியாய் இருந்த போதிலும் சோமயாகம் செய்தவனாகி இருந்த போதிலும் எரி நரகிற்கு ஆளாவான். வித்யாவதியே, நான் உனக்கு குடும்பஸ்தர்களுடைய தர்மங்களை சுருக்கமாய் சொன்னேன். ஆகையால் ஸ்திரீகள் கேவலமாய் காமாந்தகர்களாக இராமல் குறித்த தினங்களில் தம் கணவருடன் கூடியிருக்க வேண்டியது. இனிமேல் என்னிடம் இப்பேற்பட்ட அவதூறு மொழிகளை உரைக்க வேண்டாம் என்றால். அனைத்தையும் கேட்ட வித்யாவதி சந்திரமாக மறுபடியும் அவளுக்கு போதிக்க தொடங்கினதாவது, அடி அசட்டு பண்ணி, இதோ பார், கொஞ்சம் என் வார்த்தையை கேள். நீ இந்த இளமை பருவத்தில் தன் இஷ்டப்படி வேண்டிய இன்ப சுகங்களை அனுபவிக்காமல் இருந்துவிட்டாயேயானால் பின்பு இன்னும் சொற்ப காலத்தில் இந்த இளமை போய் அங்கமெல்லாம் பற்றி அழகு குன்றி போய்விடும். உன்னை யார் லட்சியம் பண்ணுவார்கள்? அப்பொழுது நீ இந்த இன்ப சுகங்களை நுகர விரும்பினால் எங்கனம் கிடைக்கும்? ஆக்திரிக்க, நீ ஏதோ உன் புருஷன் உன்னிடத்தில் மகா விசுவாசம் வைத்திருக்கின்றான் என்றும் குறித்த சில தினங்களில் மட்டுமே உன்னுடன் இருப்பதாகவும் சொல்ல வந்தாயே. உன் புருஷனுடைய நடத்தையெல்லாம் நான் அறிவேன், சொல்லுகிறேன் கேள். அவன் உன்னிலும் அதிக அழகு உடைய ஓர் தாசியை வைத்துக் கொண்டிருக்கின்றான். நீ கள்ளம் கபடமில்லாமல் வெளுத்தரெல்லாம் பால் என எண்ணி இருப்பதால் அவன் செய்யும் சூதுவாதம் உனக்கு தெரியவில்லை. உனது புருஷன் கெட்டவர்களில் தலைமையானவன். நீ சுத்த பேரையாய் இருப்பதால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. மேலும் ஒன்று சொல்கிறேன் கேள். உன் புருஷன் அடிக்கடி ஸ்ரீ சங்கமம் செய்யாமல் இருந்தால் ரோகியாய் விடுவான். உன் புருஷனோ பொல்லாத காமபித்தன். ஆகையால் உன் நாயகன் குறித்த சில தினங்களில் மட்டும் உன்னுடன் கூடுவது உண்மையேயானால் அவன் இப்பொழுது நோயாளியாய் இருக்க வேண்டுமே. அப்படி இல்லையே. மேலும் உன் புருஷன் என்னிடத்தில் நேரே தான் ஒரு தாசியை வைத்துக் கொண்டிருப்பதாயும் தான் அவனிடத்தில் தினமும் போவதாயும் சொல்லியிருக்கின்றான். நீ எனக்கு உண்மையுள்ள சிநேகிதியாகையால் அந்த ரகசியத்தை நான் ஒழியாமல் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் அம்மா. அப்புறம் உன் பாடு, நான் வருகிறேன் என்று விரைந்து செல்ல எத்தனிக்க சந்திரகாந்தி என்பவள்
அடி வித்யாவதி, நீ இனிமேல் இப்பேற்பட்ட தவறான வார்த்தைகளை என்னிடம் கூறாதே. நானும் தர்மசாஸ்திரம் வாசிப்பதை கேட்டு சில விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையால் என் கணவனானவர் அதி சுந்தரராக இருந்தாலும் சரி, அழகற்று இறந்தவராய் இருந்தாலும் சரி, புண்ணியசாலியாய் இருந்தாலும் சரி, பாவியாய் இருந்தாலும் சரி, மூடராய் இருந்தாலும் சரி, எனக்கு அவரை தவிர வேறு தெய்வம் கிடையாது. நற்கொடியில் பிறந்த பெண்கள் தன் கணவன் வீட்டிலும் கணவரிடத்திலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ அறியவில்லை போலும். இதோ நான் சொல்லுகிறேன் கேள். அதாவது, காரியேஷு தாசி, கரணேஷு மந்திரி, ரூபேஷ லக்ஷ்மி, க்ஷமயா தரித்ரி, ஸ்ரேஹச்ச மாதா, சயனச்ச துவேஷ்யா, ஷட்கர்மயுக்தாயம் குல தர்மபத்னி என்று நீதி சாஸ்திரத்தில் சொல்லியபடி பெண்கள் வீட்டில் பணிப்பெண் போலவும், காரிய ஆலோசனையில் மந்திரியைப் போலவும், ரூபத்தில் மகாலட்சுமியைப் போலவும், பொறுமையில் பூமாதேவியைப் போலவும், சிநேகத்தில் தாயைப் போலவும், படுக்கையில் வேசியைப் போலவும், இவ்வாறு வகையாய் கணவன் விஷயத்தில் நடப்பவள் குலவிருத்தியாவாள் என்பதை தெரிந்து கொள். ஆகையால் ஸ்திரீகள் தன் புருஷன் எப்பேற்பட்டவனாக இருந்த போதிலும் அவனையே தெய்வமென கொள்ள வேண்டும். தவிர நியமம், விரதம், குரு சேவை, சுவாமி சேவை எல்லாம் புருஷனே தவிர வேறு யாருமில்லை. அப்பேற்பட்ட ஸ்திரீகளுக்கு ஹரிபக்தி கூட தேவையில்லை. அப்படி பதிபக்தி இல்லாமல் எவள் அவனை கண்டவாறு நிந்தித்துக் கொண்டிருக்கிறாளோ அவள் அநேக ஜென்மம் வரையில் நாயாய் பிறப்பாள் என்று இவ்வாறு உரைத்த சந்திரகாந்தியை நோக்கி மறுபடியும் வித்யாவதி, அடி சந்திரகாந்தி, பொருந்திய முகத்தை உடைய எனது பிரிய சகியே, ஓர் விஷயம் எடுத்து சொல்லுகிறேன். அதாவது, சொர்க்கலோகத்தில் கிருதாசி, மேனகை, ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, சுகேசி, மஞ்சுகோஷா, புஞ்சிகஸ்தலை என்ற அநேக தேவதாசிகள் தங்களுக்கு இஷ்டார்களான புருஷர்களுடன் கூடி சரச அனுபவத்தை இஷ்டப்படி அனுபவித்து வருகின்றார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம் அல்லவா? ஆகையால் எப்பொழுதும் இவ்வாறு நாம் நம் இஷ்டப்படி இருந்து சுகம் அனுபவிப்பதுதான் சுகமாகும். அப்படியின்றி புண்ணியம் என்றும் பாபம் என்றும் சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் சொல்லுவதெல்லாம் சுத்த அபத்தமான வார்த்தை. இந்த இளமையே நிலையற்றது. நாம் இருக்கும் வரையில் மனப்பூர்வமாய் என்னென்ன சுக துக்கங்களை அனுபவிக்கின்றோமோ அவைதான் உண்மையானவை. மற்றபடி அதிர்ஷ்டமான சுகதுக்கம் வேறு யாருமில்லை. புண்ணிய பாவங்கள் எல்லாம் சொல்வதெல்லாம் கற்பனை வார்த்தைகள் என்பது எனக்கு நன்றாய் தெரியும். என்னை பார், நான் என் புருஷனை கொன்றுவிட்டு ஒருவருக்கும் கட்டுப்படாமல் என் இஷ்டப்படி வேண்டியவர்களுடன் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். எவளொருவன் ஒருவனுக்கும் கட்டுப்படாமல் எதேச்சையாய் இருக்கின்றானோ அவள்தான் பலவித சௌக்கியங்களையும் பெறுவாள் என்று இங்கனம் பலவித காரணங்களாலும் திருஷ்டாந்தங்களாலும் நரக பிரதானமான பலவித துர்போதனைகளை புகட்டினார். இவ்வச்சனங்களையெல்லாம் கேட்ட சந்திரகாந்தியானவள் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாபவசத்தினாலும் இளமை வசத்தாலும் அவளுக்கு இணங்கி திருமணமயமான சுகத்தை விரும்பினாளாய் குலாச்சாரங்களை விட்டு ஓர் மாதம் வரையில் இரகசியமாய் விபச்சரித்து பின்பு பகிரங்கமாய் புறப்பட ஆரம்பித்து விட்டாள். அவன் புருஷனான வேதராசி எனும் பிராமணோத்தமனும் அவள் நடத்தை அறியாது 10 நாள் வரைக்கும் அவளிடம் சுகம் அனுபவித்த பின் அவளுடைய துர்நடத்தையும் மிதமிஞ்சி பேசும் வார்த்தைகளையும் கேட்டு அவள் பதிரியாடிவிட்டாள் என்று நிச்சயித்து அவளை வீட்டினின்று வெளிப்படுத்தி தன்னிடமுள்ள செல்வங்களை எல்லாம் துறந்து மகா துக்கத்தை அடைந்தவனாய் அவளிடத்தில் அறியாமல் 10 நாள் வரை வசித்ததற்காக விதிப்படி பிராயச்சித்தம் முடித்து விரக்தி கொண்டவனாய் காவிரி நதிக்கரையில் சென்று தவம் புரிந்து கொண்டிருந்தான். ஆக்னேய புராணத்தில் துலாக்காவிர மகத்துவத்தில் 3வது அத்தியாயம் நிறைவேறிற்று. நாராயண.